குழந்தை பிறந்த உடனே எனக்கு வந்து சொன்னாங்க 10 வயசு கூட இருக்காது இந்த குழந்தைங்க, ஏன் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? அவளுக்கு வந்து 4 வயசு ஆச்சு நடக்க. I am Archana Jairam, Olympic champion. அர்ச்சனா ஜெயராம் பிறக்கும் போதே டவுன் சிண்ட்ரோம், லோ மசில் டோன், ஹார்ட் ப்ராப்ளம், ஐசைட் ப்ராப்ளம்னு நிறைய பிரச்சனைகளோட பிறந்த குழந்தை. இன்னைக்கு அவங்களோட வயசு 34. அர்ச்சனா பிறந்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது. க்ரோத் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஹோப் வந்துடுது எங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணலை. நாங்கள் ஸ்லோவாக அதெல்லாம் மாறி ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 34 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல, என்ன ஏதுன்னு. இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி வந்தது எங்களுக்கு ஒரு மாதிரி குழந்தை பிறந்ததில் ஏதோ கடவுள் ஏதோ உள்ள மீனிங்கோடு தான் பண்ணியிருக்காரு. நம்ம கையில் இல்லை, ஏதோ ஒன்று இதில் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை வந்துடுது. அர்ச்சனா வளரும் போது கல்வி மட்டும் இல்லாம உடல் உழைப்பும் அன்றாட வாழ்க்கை பற்றிய புரிதலும் தான் அவங்களுக்கு முக்கியம்னு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயராம் முடிவு செஞ்சாங்க. இந்தியாவுல டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 30 வயசுக்கு மேல அவங்களோட அன்றாட தேவைகளை செய்ய முடியாம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இல்லாம நிறையவே கஷ்டப்படுறாங்க. I am Down syndrome. I am normal child. அர்ச்சனாவை ஒரு நார்மல் குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அது போலவே வளர்க்க ஆரம்பிச்சாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயராம். இல்லை நம்ம நல்லா படித்து நல்லா ஒரு இன்ஜினியர், டாக்டர் அது மாதிரி இல்லை எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் எதை அந்த குழந்தைக்கு முடியுமோ அந்த விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது தான் முக்கியங்கிறது நாங்கள் ஸ்கூல்ஸில் அவங்கள படிப்பு எல்லாம் பண்ணுறது சைமல்டேனியஸாக ஸ்போர்ட்ஸும் நான் கொண்டு வந்தேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பண்ணினோம்னா அந்த குழந்தைங்களுக்கு செல்ஃபாக டெவலப் ஆவாங்க, எல்லா கூடயும் பழக முடியும். பேஸ்கெட் பால், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங்னு நிறைய அவுட்டோர் கேம்ஸ்ல அர்ச்சனாவை இன்வால்வ் பண்ணினாங்க. அர்ச்சனாவும் நிறையவே இன்ட்ரெஸ்டோட விளையாட ஆரம்பிச்சாங்க. ஃபியூச்சர்ல அர்ச்சனா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் போறதுக்கும் இதுதான் ஒரு பாலமா இருந்துச்சு. அவளுக்கு 34 வயசில் வந்து அவங்களால இண்டிபெண்ட்டாக ஒரு வீட்டில் வாழணும், சாதம் வச்சானா எடுத்து சாப்பிட தெரியணும், எடுத்து அவளால் முடிஞ்ச குக்கிங் பண்ணணும், அவங்களோட ரூமை அவங்க நீட்டாக அவங்களோட திங்ஸ் எடுத்து வைக்கணும். இந்த ட்ரைனிங் எல்லாம் நான் இவ்வளோ தூரம் கொடுத்ததுனால இன்றைக்கி அவள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. I am an independent girl. What do you like? Cooking tea. I want to make tea for her. Oh, you make tea for everybody? Yes. So you know cooking? Yes. ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம ட்ரெஸ் பண்றது எப்படி, சமைக்கிறது, சாப்பிடுறது, துவைக்கிறதுன்னு அடிப்படையா நம்மளை பார்த்துக்க தேவையான எல்லா வேலைகளையும் மிஸ்ஸஸ் அன்னபூர்ணா அர்ச்சனாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனக்கு பின்னாடி இந்த சமூகத்துல அர்ச்சனா வாழணும்னா இதெல்லாம் அடிப்படைன்னு மிஸ்ஸஸ் அன்னபூர்ணா 30 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சதோட பலன்தான் இது. ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு. அது அந்த அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் எங்களுக்கு டிப்ரெஷன் வரும். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணும். எல்லோரும் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஏன்னா நான் வெளியில் ஒரு ஸ்பார்க்கை கூட்டிகிட்டு போனோன்னா இப்படியே பார்ப்பாங்க. அவன் என்கிட்ட கேட்பேன், ஏன் நான் எல்லோரும் இப்படி பார்க்குறாங்கன்னு. அர்ச்சனாவோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவங்க அப்பா அம்மா நிறைஞ்சிருக்காங்க. சொசைட்டியோட நிறைய கேள்விகளை பாசிட்டிவா மாத்திருக்காங்க. ஒதுக்காங்க அந்த குழந்தைய. இந்த குழந்தையோட தப்பு கிடையாது. இந்த மாதிரி பிறந்தனா அந்த குழந்தைக்கு இல்லை, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குழந்தையோட வாழ்க்கையை நல்லா கொண்டு வரணும், பொறுப்பு இருக்குது பேரண்ட்ஸுக்கு. அது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுட்டு சந்தோஷமாக செய்யணுங்கிறது தான் எனக்கு மெசேஜ் கொடுக்கணும். எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அர்ச்சனா. இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால என்னாச்சுன்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக போகிறது ஈஸியாக இருந்தது. தைரியமாக போகணும். ஏன்னா என் குழந்தை
உங்கள் குழந்தை இல்லை, இது என் குழந்தை. என் குழந்தைக்கு என்ன வேணுன்றது நான் தீர்மானிக்கணும். 4 பேர் சொல்கிறாங்கன்னு காதுலேயே போடக்கூடாதுங்க. நம்ம பாட்டுக்கு கீப் மூவிங். இதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணி ஸ்டெடி மைண்டோடு நம்ம போனோம்னா நமக்கு ரியலாக அச்சீவ் பண்ண முடியும். அதை வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே டோன்ட் பாதர் அபவுட் சொசைட்டி. I am happy. You are happy? Why you are happy? I got nice father. You got nice father? Yes. Is it? Okay. பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்ததால சைக்கிளிங்ல அர்ச்சனா ஸ்டேட், நேஷனல் லெவல்ல எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் ஜெயிச்சு 2011 ஏத்தன்ஸ்ல நடந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா சார்பா கலந்துகிட்டாங்க. எல்லாரோட பார்வையும் அர்ச்சனா மேல திரும்பிச்சு. அங்கே போனோன்னா என்ன ஆச்சுன்னா அவளுக்கு வந்து ஷி ஃபெல் சிக், ரொம்ப கோல்டாகி அவளுக்கு நிமோனியா மாதிரி வந்துருச்சு. 24 மணி நேரம் தான் இருக்குது, ஃபீவர் இருக்குது, கேன்சல் பண்ணிவிடுவாங்களோ அந்த கவலையெல்லாம் இருந்தது. ஐயோ நான் அவளை போட முடியாத இங்கே வந்து ஆனால் என்ன பண்ணான்னா ஒரே நாளில் அவள் ரீகூப் பண்ணி மெடிசன் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டங்க. அந்த 5 கிலோமீட்டர் ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கோம். இவன் எப்படி இது போவா, அவளுக்கு ரூட்டு தெரியுமானே எனக்கு தெரியாது. அவள் ஃபாஸ்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணோன்னு இந்த லைஃப் அப்போதும் எனக்கு லைஃப். பிறந்த உடனே எனக்கு வந்து சொன்னாங்க 10 வயசு கூட இருக்காது இந்த குழந்தைங்க, ஏன் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, 10 வயசு கூட இருக்க மாட்டா அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஐசைட் சரியால், அந்த ரொம்ப லோவாக இருக்குது மசில் டோன். அந்த குழந்தை ஒர்க் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறது இதோட என்னங்க கிரேட்டஸ்ட் ஜாய் இன் லைஃப்.